இருந்தாலும் தலைவருக்கு இவ்வளோ ஞாபகம் மருதி இருக்கக்கூடாது. ஆமாம், என்ன ஞாபகம் மருதி? தேர்தலில் நான் ஜெயிச்சிட்டா 24 மணி நேரமும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி அவரோட நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலாக ஞாபக மருதியாக சின்ன வீட்டோட நம்பரை கொடுத்துட்டாராம். ஆமாம், லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் தலைவர் ஜெயிச்சிருக்காரு. எப்படி? தன்னை ஜெயிக்க வச்சா தொகுதி மக்களுக்கு 5 வருஷம் ரீசார்ஜ் இலவசம்னு சொன்னார். அதுதான். ஆஹா, எப்பா ஏன் நம்ம தலைவர் சாதகத்தை ரவுண்டாக மாற்றிக்கிட்டு இருக்காரு? அவருக்கு கட்டம் சரியில்லை, ஜெயிக்க மாட்டாருன்னு ஜோசியர் சொன்னாராம். அதனால தான். டீ கடையில் ஓட்டு கேட்க போன நம்ம தலைவர் டீ ஆற்றிக்கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டு கேட்டது தப்பாக போச்சு. ஏன்? ஆளாளுக்கு ஸ்ட்ராங்காக ஓட்டு போடவா, இல்லை லைட்டாக ஓட்டு போடவா, இல்லை மீடியமாக ஓட்டு போடவான்னு கேட்டு தலைவரோட மானத்தையே வாங்கிட்டாங்க. ஆமாம், தலைவர் ஏன் பிரச்சாரத்துக்கு போகாமல் வீட்டிலையே இருக்காரு? வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு ஜோசியர் சொன்னாராம். அதனால தான் வீட்டிலையே இருக்கார். அன்பு வாக்காள பெருமக்களே, கும்தலக்கா கட்சியின் தலைவர் என்னை பார்த்து கேட்கிறார், மூளை இருக்கிறதா என்று. நான் ஒன்று திரும்ப கேட்கிறேன். அவரிடம் இல்லாததையெல்லாம் என்னிடம் கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும்? இன்றைக்கி ஏன் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க? தமிழ் வேட்பாளருக்காக ஏற்பாடு பண்ணியிருந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு வரலையாம். அதனால தான். ஏவா, ஓட்டு கேட்க போகையில் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு அழுத்தமாக சொன்னது தப்பாக போச்சு. ஏன்? ஒரு வீட்டில் கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் கழுக விட்டுட்டாங்க ஐயா. இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.